Taste the Daily. திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அங்கு உலக புகழ்பெற்ற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் பங்கேற்று வழிபாடு செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உலக புகழ்பெற்ற நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிறப்பு சாமி தரிசனம் செய்து வருகிறார். இந்த பூஜை அங்கு நடக்கக்கூடிய அருணாச்சலர் கோயில் நடக்கக்கூடிய 2ஆம் கால பூஜை நடைபெற்று வருகிறது. அந்த பூஜையில் பங்கேற்று அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த பூஜையில் பங்கேற்றிருக்கிறார். குறிப்பாக கால சந்தி என்று சொல்லக்கூடிய 2ஆம் கால பூஜை நடைபெற்று வருகிறது. அந்த பூஜையில் பங்கேற்று அருணாச்சலேஸ்வரருடைய சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிறார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து 100 சட்டமன்ற தொகுதிகளை கடந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு எழுச்சியான உற்சாகமான, அதாவது ஆளுகிற திமுக அரசு 2026 அரியணை இருந்து இறக்கிவிட்டு அதிமுக ஆட்சி மலர செய்ய வேண்டும் என்கிற எழுச்சியோடு செல்லுகிற இடங்களெல்லாம் உற்சாகமான ஒரு வரவேற்போடு மக்கள் திரண்டு வரவேற்கிறார்கள். அதை கண்ணால் பார்க்க முடிகிறது. பல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு எழுச்சியான வரவேற்புகளுக்கு மத்தியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சியான உரையாற்றி வருகிறார். ஆளுகிற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மக்கள் நல திட்டங்களை எப்படியெல்லாம் முடக்கி இருக்கிறது, மக்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை, பெண்கள் பயன்படக்கூடிய திட்டங்களை, மாணவர்கள் பயன்பெறக்கூடிய திட்டங்களை, நெசவாளர்கள் பயன்படக்கூடிய திட்டங்களை, விவசாயிகள் பயன்படக்கூடிய திட்டங்கள் எல்லாம் வயிற்றில் அடிக்கக்கூடிய அந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அந்த திட்டங்களை முடக்கக்கூடிய செயலில் இருக்கிறது என்கிற நிலையில் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை அதிமுக பொதுச்செயலாளர் வழங்கி வருகிறார்கள். விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், அதே போன்று மாணவர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள் அனைவரும் திரண்டு பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகிறார்கள். 2026 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும், இந்த கோரிக்கைகளை நீங்கள் சரி செய்ய வேண்டும், உங்களால் தான் அது முடியும் என்கிற எதிர்பார்ப்போடு தமிழக மக்கள் காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய கலசப்பாக்கம், போலூர், வேலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். அதற்கு முன்னதாக உலக புகழ்பெற்ற நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய கால சந்தி என்று சொல்லக்கூடிய 2ஆம் கால பூஜை தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த சிறப்பு கால பூஜையிலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அனைத்து வளங்களும் தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டும், அமைதி, வளம், வளர்ச்சி என்கிற தாரக மந்திரத்தோடு தமிழகம் எழுச்சியோடு 2026 அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களுக்கான அரசு மலர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த சிறப்பு வழிபாட்டிலே அதிமுக பொதுச் செயலாளர் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த சிறப்பு வழிபாட்டிலே திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அதே போன்ற முன்னாள் அமைச்சர் எஸ் ராமச்சந்திரன், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் முத்து சுப்பிரமணியன், குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டத்தினுடைய அம்மா பேரவை செயலாளர் இருக்கக்கூடிய குறிப்பாக பெருமாள் நகர் ராஜன் உள்ளிட்ட ஏராளமான பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த துரை செந்தில் உள்ளிட்ட ஏராளமான பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் அனைவரும் இந்த வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கிறார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று இந்த பூஜையிலே சிறப்பு வழிபாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.